ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து இந்த ChatGPT யூஸ் பண்ணா காப்பிரைட் இஷ்யூ வருமா? இல்லையா? ஸோ அந்த டவுட் வந்து நெறைய பேத்துக்கு இருக்கு. ChatGPTல வந்து நம்ம கன்டென்ட் யூஸ் பண்றோம். ப்ளாக் ரைட் பண்றதுக்கு, இல்ல YouTubeக்கு வந்து சில கன்டென்ட் வந்து ஈஸியா எடுக்கலாம். ஸோ அந்த மாரி யூஸ் பண்ணும்போது காப்பிரைட் இஷ்யூ வருமா? அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு கிளியரா வந்து பாத்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ChatGPT வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ அதில பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நீங்க வந்து மெசேஜ் வந்து அந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணி நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஆன்ஸர் வந்து குடுக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, "புரொவைட் மீ எ ஜெனரல் ஹெல்த் டிப்ஸ் ஃபார் மென் அண்ட் வுமன்" அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ண போறேன். ஸோ இந்த மாரி டைப் பண்ணும்போது, ஸோ ஜென்ரலான ஒரு ஹெல்த் டிப்ஸ் வுமனுக்கும், மென்னுக்கும் என்ன தேவை அப்படின்னு. ஸோ நீங்க தேவையான வந்து ஹெட்டிங்கும் குடுத்துக்கலாம். ஸோ 3 ஹெட்டிங் அண்ட் 300 மினிமம் 300 வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாரி நான் குடுக்க போறேன். ஸோ அந்த மாரி குடுக்கும்போது, நீங்க வந்து கொஞ்சம் பிளாக் யூஸ் பண்ணும்போது, ஸோ நெறைய வந்து டீட்டெயில்ஸா இருக்கும். ஸோ அந்த மாரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இமேஜும் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். என்ன இமேஜ் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு கன்டென்ட் வந்து கேட்கிறீங்க அப்படின்னா, அந்த கன்டென்ட்க்கு தேவையான ஒரு இமேஜும் வந்து நம்ம ChatGPT கிட்ட கேட்டுட்டு, ஸோ அதுலருந்து நம்ம வந்து ஸோ அதே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். இப்ப நார்மலா வந்து நீங்க Google எல்லாம் போயிட்டு இமேஜ் எடுத்தீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு நெறைய காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதுல போட்டிருப்பாங்க காப்பிரைட் ஃப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில டைம் அத யூஸ் பண்ணும்போது இந்த காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஏன்னா நம்ம நார்மலா சின்ன வீடியோ போட்டதுனால ப்ராப்ளம் இல்ல. பட் ஃபியூச்சர்ல கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜஸ் எல்லாம் வந்து இஷ்யூ ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம கேட்ட கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட்டு இமேஜ் வந்து நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டோமோ, அந்த டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துரும். ஸோ இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரும். ஸோ என்ன அதாவது எப்படி அந்த ஹெல்த் டிப்ஸ் வந்து பேசிக்கா எப்படி ஆக்டிவா இருக்கணும், என்ன சாப்பிடணும், இல்ல வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா டைப் பண்ணும். இப்ப வந்து டைப் பண்ணிருச்சு. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இப்ப நமக்கு வந்து இந்த இமேஜ் வந்து 1 தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 இமேஜ் தான் கிடைக்கும். ஸோ அது ஏன்னா ஃப்ரீல இருக்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் இத வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இத வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஏன்னா சில பேர் வந்து ப்ளாக் வந்து தமிழ் வச்சிருப்பாங்க. ஸோ அத வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு சேம் அதே தான். நீங்க வந்து கேன் யூ இது வந்து அதாவது கரெக்ட்டான வெர்பல்ல இருக்கணும், கிராமர்ல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்க வந்து ஜெனரலா டைப் பண்ணீங்கனாலே போதும். சும்மா ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் இன்டூ தமிழ் அப்படின்னு போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிரும். பாருங்க எவ்வளோ அழகா வந்து சேம் டாபிக்க இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், இதுல வந்து ஏதாவது தேவைன்னா நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில டைம் தமிழ்ல கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு சில வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதனால வந்து நீங்க ஒரு தடவ படிச்சு பார்த்துட்டு, நீங்க வந்து தேவையானத வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்ப இன்னொரு நமக்கு அதிகமான டவுட் இருக்கிறது வந்து, இது காப்பிரைட் இஷ்யூ இருக்கா? இல்லையா? அப்படின்னு. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து ChatGPTல கேட்கறது தான் பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து ChatGPT தான் நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்குது. ஸோ அத வந்து நம்ம ChatGPTலயே வந்து இந்த மாரி இத வந்து ப்ளாக வந்து என்னோட வெப்சைட்க்கு யூஸ் பண்றேன். எனக்கு ஏதாவது காப்பிரைட் இஷ்யூஸ் வருமா? அப்படிங்கிறத வந்து நம்ம ChatGPTல டைப் பண்ணி கேட்கிறோம். ஸோ அந்த மாரி கேட்கும்போது, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சொல்லிரும். ஏன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட்டு இது ஜெனரல் இன்ஃபர்மேஷன். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து தனியா உங்களுக்குன்னே கிரியேட் பண்ணி குடுக்குறது. இங்க கிளியரா போட்டிருப்பாங்க. கீழ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். யூ கேன் அப்சல்யூட்லி யூஸ் திஸ் ஹெல்த் டிப்ஸ் ஃபார் யுவர் வ்ளாக் வித்தவுட் வொரியிங் அபவுட் காப்பிரைட் இஷ்யூஸ். ஸோ காப்பிரைட் இஷ்யூ வந்து 100% வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க தாராளமா இந்த வ்ளாக வந்து உங்களுக்கு வெப்சைட்டுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரலா ஒரு ஹெல்த் நாலேட்ஜ் தான். ஸோ அதனால வந்து காப்பிரைட் வந்து கிடையாது. ஸோ தாராளமா நீங்க போஸ்ட் பண்ணலாம். இதுல உள்ள நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது, அந்த இமேஜ நீங்க டைரக்ட்டா யூஸ் பண்ணலாம். ஏன்னா, இந்த ஏஐ வந்து உங்களுக்காக நீங்க கேட்கிற கன்டென்ட்ட பொறுத்து அந்த இமேஜ் கிரியேட் பண்ணி குடுக்கும். அது நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஆனா, நீங்க வெப்சைட்லருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி, வெப்சைட்லருந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அதுல வந்து காப்பிரைட் இஷ்யூ வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இமேஜ் வந்து நார்மலா வெப்சைட்ல சர்ச் பண்ணீங்கன்னா வராது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்காக ஜெனரேட் பண்ணி குடுக்குறது. ஸோ இதே மாரி உங்களுக்கு வந்து வேற ஏதாவது அ டிப்ஸு அப்படி இல்ல நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்டோரி, ஸோ அந்த மாரி எந்த விஷயமா இருந்தாலும் வந்து நீங்க தாராளமா இதில டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ காப்பிரைட் இஷ்யூ அப்படிங்கிறத பத்தி ChatGPT பொறுத்தவரைக்கும் பயப்பட வேண்டாம். அதே மாரி வேற நெறையா ஏஐ டூல் எல்லாம் இருக்கு. அத பத்தி நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்ல. ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் இப்போ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன அப்படின்னு ஜஸ்ட் கேட்டீங்க அப்படின்னாலே போதும். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னென்ன சாப்பிடுறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருது. இத நீங்க அப்படியே யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க. ஃப்ரீ வெப்சைட் நெறைய இருக்கு. அது எப்படி வெப்சைட் கிரியேட் பண்றதுன்னு நான் மேல வந்து உங்களுக்கு அந்த வீடியோ நான் காட்டியிருக்கேன். அதையும் பார்த்துக்கங்க. இதில வந்து நீங்க வாய்ஸாவும் கேட்டுக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சும்மா லைக் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா, அ ஏஐ வந்து சந்தோஷமா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம்.
இத யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க வந்து சும்மா இருக்கிற டைம்ல ஒரு ப்ளாக் கிரியேட் பண்ணிட்டு, டெய்லி இந்த மாரி ஒரு 10 கன்டென்ட் போட்டீங்க அப்டின்னா, நாளைக்கு வந்து ப்ளாக் ஓரளவுக்கு ரீச் ஆச்சு அப்டின்னா, உங்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். ஸோ, அதனால கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ChatGPT யூஸ் பண்ணி பழகுங்க. நெறைய நாலேட்ஜ் கேதர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க கீழ வந்து கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.